இறைவன் திருவடி வணங்குவதை காட்டிலும் ஒரு அடியார் திருவடி வணங்கினா ஆணவமே இல்லை. அந்த இடத்துல ஆணவமே கிடையாது. இறைவனுக்கு செய்திடலாம் எல்லாரும். இறைவன் திருவடியை பெருமானே நீதான் அண்ட சராசரத்துக்கு அதிபதி, உன் திருவடியை நான் வணங்குறேன்னு வணங்கிடுவான். ஒரு அடியார் காலில் விழறதுக்கு யோசனை வரும். அங்க ஆணவம் வந்து நிற்கும். அப்படி நிற்கும். நம்மள மாதிரி ஆள் தான்டா அவரு. அதே மாதிரிதான் வேஷ்டி கட்டிக்கிறாரு, அதே மாதிரிதான் சட்டை போட்டுக்கிறாரு, அதே மாதிரிதான் விபூதி இட்டுக்கிறாரு. என்ன அவர் காலில் யோசனை வரும். அகந்த வந்து நிற்கும். அங்க ஒன்றும் இல்லைன்னு காலில் விழும்போது ஒன்றும் இல்லாத அந்த அந்த தன்மை, அதுதான் அடியாருக்கு அடியன்னு சொல்ற நிலை. எதுக்குன்னா உன்னுடைய ஆணவம் ஜீரோ ஆகிறது. ஜீரோ ஆனாதான் அவன்கிட்டயே போக முடியும். இல்லைன்னா இங்கேயே சுத்தி நிற்க வேண்டியதுதான் இந்த லோகத்திலே. செத்து செத்து மறுபடி பிறந்து நேரணும். அந்த மலத்தை கழுவதற்கு தான் நம்ம படுகின்ற பாடு இவ்வளோ. ஆணவ மலத்தை ஜீரோ பண்ணிட்டு போயிடணும். சுத்தமா அழிக்க முடியாது. சுத்தமா அழிக்க முடியாது. டெம்பரேச்சர் கம்மி பண்ற மாதிரி, ரிமோட்ல ஜீரோ ஆக்கிடுற மாதிரி, மியூட் போடுற மாதிரி, அப்படியே ஒன்றும் இல்லாத ஜீரோ ஆக்கிடுவாங்க. கொஞ்சம் விட்டா கூட அது ஏறிடும். அதனாலதான் சிவானந்த நிலையிலையும் சில ஆன்மாக்கள் அந்த பிரிஞ்சு வந்துடுது. ஆணவ மலத்தை அழிக்கிற நிலையில போய் கிட்ட போயிட்டு விழுந்து வந்துடுறாங்க. முடியாத அந்த தன்மையில அந்த மலம் என்பது அது அழியுதுன்னா அது மிகப்பெரிய இடம் எதுனா அடியாருடைய திருவடி தான். அடியாருடைய திருவடியை தவிர அந்த ஆணவ மலம் வேற எங்கேயும் அடங்காது. அதனாலதான் அடியாருக்கு அடியன்னு வந்து கொண்டாடுகிறார்கள். இப்போ நம்ம போயிட்டு கோவிலில் போயிட்டு 63 நாயன்மார்களுடைய சிலை இருக்குது. ஐயா 63 நாயன்மார்களுடைய திருவடியை நான் வணங்கிட்டு வந்துட்டேன்யா, அடியாரை நான் கும்பிட்டேன் அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா 63 நாயன்மார்கள் ஆல்ரெடி சிவம் ஆயிட்டாங்க. இப்ப நம்மளை பொறுத்தவரையில யார் நாயன்மார்கள், யார் அடியார்கள்னா விபூதி பூசணும் ருத்ராட்சம் கட்டினவங்க எல்லாருமே அடியார்கள். நான் அந்த அடியார்கள் காலில் விழுந்துட்டேயா, நான் ஏயா இவரு காலில் விழுந்தா அவங்க சிவம். இப்போ அந்த நாயன்மார்கள் இப்ப சிவம். இப்ப நம்மளுக்கு யார் அடியார்கள்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் ருத்ராட்சம் கட்டிடுறவங்க, திருநீர் பூசுறவங்க, சிவபூஜை செய்யறவங்க, தேவாரம் திருவாசகம் பாடுகின்றவர்கள், ஆலய தொண்டு செய்கிறவர்கள் அனைவரும் தான் நம்மளுக்கு அடியார். ஐயா அவரை பத்தி எனக்கு எப்படின்னு தெரியும், அவருன்னா நல்லவர் நினைச்சுக்கிறீங்களா? அதை பத்தி நீ சிந்திக்கவே வேணாம். உனக்கு அது தேவையே கிடையாது. அவர் எப்படியோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, ஒருத்தர் உபதேசம் பண்ண வந்துடுறாருயா, அவர் வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாதவர். அவர் உபதேசத்துல ஆனா உண்மை இருக்குது, ஆனா அவர் சொல்றதை நான் எடுத்துக்க முடியல, அவர் ஒழுக்கமா இல்லையா அப்படின்னும் போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, ஏன்பா ஒரு தொடப்பம் இருக்குதுல்ல, அதனால பெருக்கி சுத்தம் பண்ணிடலாம். தொடப்பம் அழுக்கா இருந்தா உனக்குன்னு, உனக்கு இடம் கிளீன் ஆகுதா? அழுக்கு தொடப்பமா இருந்தாலும் இடம் சுத்தம் பண்றல, தொடப்பத்தை வச்சு நீ இடம் சுத்தம் பண்ணிக்க, உன் ஆன்மாவை சுத்தம் பண்ணிக்க. அவர் எப்படியோ அதை பத்தி நீ கவர் பண்ணாத. அது மாதிரி திருநீரும் ருத்ராட்சமும் தாங்கிய ஒவ்வொருவரையும் நாம் சிவனடியாராகவே பாவிக்கணும். 63 நாயன்மார்கள் நம்மளுக்கு சிவனடியார் கிடையாது, அவங்க சிவம் ஆகிட்டார்கள். இப்ப நம்மளுக்கு யார் சிவனடியார்கள்னா இங்க இருக்க ஒவ்வொருவரும் சிவனடியார்கள். யாரெல்லாம் விபூதி பூசினாங்களோ சிவ சின்னங்கள் சிவபெருமானை அணிந்து காட்டியிருக்கிறார். அவர் எப்படி நம்ம அடியார்கள் இருக்கணும்னா திருநீர் பூசி ருத்ராட்சம் தரித்து அவர் எப்படி ஃபாலோ பண்றாரோ அப்படியே பண்ணவர்கள் தான் நம்ம அடியார்கள். இப்ப அதை நம்ம தொன்று தொட்டு கொண்டு வந்து இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சிவனடியார்கள். விபூதி பூசி ருத்ராட்சம் போட்டாங்க, அவன் சிவனாக தான் பாவிக்கணும், சிவனாக பாவிக்கணும். அவர் தான் சிவனடியார். அவரை பத்தி நீங்க சிந்திக்க வேண்டிய எண்ணமே கிடையாது, அது நினைக்க கூட கூடாது. அவர் அடியார், அவ்வளவுதான். அப்படி நீங்க செய்து பார்த்துட்டு வாங்க, மிக விரைவில் உங்க லைஃப் முன்னேறிடும். இல்லைன்னா சாமி அந்த 2ஆம் கிளாஸ்லயே அனுப்பின்னு இருப்பாரு. 1வது படிச்சா 2வது போனோம், 2வது படிச்சா 3வது போனோம், 3வது படிச்சா அப்படியே ஒரு படியை வந்து காலேஜ் அப்படியே அடுத்தடுத்த நிலைக்கு போயிடணும். அடியாரை கும்பிடாத தாண்ட முடியாது. ஒரு எக்ஸாம்லேருந்து அடுத்த கிளாஸுக்கு தாண்டவே முடியாது. சாமி நம்மளை உயர்த்தணும்னா அடியார் திருவடியை வணங்கணும்.